ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கோகுல். இன்றைக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகணும்னு சொன்னால் ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஓகே, இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து முதல் ஒரு 10 இயர்ஸுக்கு முதலெல்லாம் வந்து பெரிய பெரிய ரேசிங் கார்ஸு மற்றது சூப்பர் பைக்ஸ் அதுகளில் மட்டும்தான் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ன்ற வந்து கொடுத்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து ஒரு 400cc 250cc அதுகள்லையும் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு இனி வர்ற பைக்கள்லையும் வந்து கட்டாயம். இப்போ வந்து NS 400Zன்னு சொல்லி மே 1 வந்து பஜாஜ் தரப்புலேருந்து அந்த பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பைக்லேயும் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே, இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னா என்னென்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம இந்த கண்டத்தில் பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு பைக் வந்து ஒரு சராசரியாக நார்மலாக ஓடணும்னு சொல்லி சொன்னால், ஒரு பேலன்ஸாக ஓடணும்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து இந்த 2 டயருமே வந்து ஃப்ரண்ட் டயரும் பேக் டயரும் வந்து ஒரு சேமாக ரொட்டேட் ஆகிக்கொண்டு இருக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் முன் டயர் வந்து ஒரு 50% ரொட்டேட் ஆகிக்கொண்டு இருக்குண்டா, பேக் டயர் வந்து ஒரு 60% ரொட்டேட் ஆகிக்கொண்டு இருந்துச்சுண்டா முன் டயர் வந்து அதை பேலன்ஸை இழந்துடும். அப்போ வந்து 2 டயருமே வந்து சேமாக தான் வந்து ரொட்டேட் ஆகிக்கொண்டு இருக்கணும். ஓகே, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரண்ட் டயர் வந்து 50% சுற்றுனா பேக் டயர் வந்து 60% ரொட்டேட் ஆகிக்கொண்டு இருக்குண்டா அது வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாத தன்மையாக வந்து அந்த பைக் போய்கொண்டிருக்கும். ஓகே, இப்படி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஹைவேல போய்கொண்டிருக்கிறீங்க. இப்படி நடந்து கொண்டிருந்ததுண்டா நீங்கள் வந்து வழுக்குப்பட்டு விழுறதுக்குரிய சாத்தியக்கூறு வந்து நிறையவே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதை வந்து அந்த வழுக்குப்பட்டு ஒரு ஸ்கிட்டாகி விழாமல் இருக்கிறதுக்காக இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ வர எல்லா பைக்குகள்லையுமே வந்து ஏபிஎஸ் இருக்குது. ஏபிஎஸ்ன்னு சொன்னால் ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம். அதில் எக்ஸ்பிளைன் வீடியோ வந்து நான் தனியாக ஒரு NS ஏபிஎஸ்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வழியாக சொல்லியிருக்கேன். ஓகே, அதில் வந்து ஏபிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதில் வந்து வீல் சென்சர் ரிங் இருக்கும், வீல் ஸ்பீடு சென்சர் ரிங் இருக்கும். இந்த பேக் வீல்லையும் இருக்கும், ஃப்ரண்ட் வீல்லையும் இருக்கும். அந்த 2 வீல் சென்சரோட உதவியோட வந்து இந்த ரொட்டேட்டை வந்து கட்டுப்படுத்துறதுதான் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஓகே, இது வந்து எப்படி கட்டுப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ வர்ற புது பைக்குகளில் வந்து ECUன்னு சொல்லி ஒரு யூனிட் ஒன்று இருக்கும், எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். அந்த யூனிட்டை பயன்படுத்தி இந்த வீல் ஸ்பீட் சென்சர் பின்னுக்கு இருக்கிறதும் முன்னுக்கு இருக்கிறதும் வந்து ஒரு செகண்டில் வந்து ஒரு 50-60 டைம்கள் வந்து செக் பண்ணிக்கொண்டே இருக்கும் இந்த பைக் வந்து. அப்போ இதில் வந்து இந்த ஸ்பீட் சென்சர் வந்து இப்போ பேக் வீல் வந்து ஓவராக ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் ECUக்கு வந்து சராண்டு அது வந்து சிக்னலை கொடுக்கும். இந்த ஃப்ரண்ட் வீல் வந்து 50% 60% ரொட்டேட் ஆகிக்கொண்டிருக்கு, பேக் வீல் வந்து 50% ரொட்டேட் ஆகிக்கொண்டிருக்குண்டா, ஃப்ரண்ட் வீல் 50% ரொட்டேட் ஆகிக்கொண்டிருக்கு, பேக் வீல் வந்து 40% ரொட்டேட் ஆகிக்கொண்டிருக்குண்டா அதை வந்து குறைக்கணும். இப்போ குறைக்கணும்னு சொல்லி சொன்னால் பேக் வீல் வந்து எப்போயுமே வந்து என்ஜினோட கனெக்ஷன் ஆகிருக்கும். ஓகே, இந்த என்ஜினோட கனெக்ஷன் ஆகிக்கொண்டிருக்குண்டா இப்போ ECUக்கு வந்து 2 ஸ்பீட் சென்சர் ரிங்குமே வந்து கனெக்ஷனை கொடுத்துரும். இப்போ இவ்வளவுதான் போய்கொண்டிருக்கணும். ஓகே, அப்போ வந்து பேக் வீல் வந்து ஓவராக போய்கொண்டிருக்குன்னும் போது அதை வந்து ECUவோட உதவியோட வந்து கட் பண்ணி விடுறது. அதை இப்போ ECU வந்து தெரியும் இவ்வளோ போய்கொண்டிருக்குன்னு ECU வந்து சடாரில் என்ன செய்யணுமோ அதுக்கேற்ற வேலையை செய்யும். அப்போ வந்து என்னென்னு உடனே பெட்ரோலை வந்து கட் பண்ணி விடும். மற்றது வந்து ஸ்பார்க் ப்ளக்குன்ற ஸ்பீடை வந்து குறைச்சி விடும், இல்லாட்டி பெட்ரோலை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி விடும், இல்லாட்டி பெட்ரோலை குறைச்சி விடும், கொஞ்சம் குறைச்சி விடும். அப்படி வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ECU வந்து அந்த சிஸ்டத்தை வேலை செஞ்சு அது வந்து அப்படியே நிற்காது. அதுக்கப்புறம் இந்த ஸ்பீட் வந்து ஃப்ரண்ட் வீல்ற ஸ்பீடும் பேக் வீல்ற ஸ்பீடும் வந்து சேம் ஆகணுன்னே நம்மளோட பைக் வந்து பழைய நிலைமை மாதிரி ரொட்டேட் ஆக வலிக்கிடும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல்ண்டா என்னன்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.